ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்ம திருப்பாவை பார்த்துட்டு இருக்கிறதுல இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது 7வது பாசுரம். 6வது பாசுரத்துலேருந்தே ஒவ்வொரு பாகவத பெண்ணாக ஆண்டாள் அம்மா எழுப்புறாங்கன்றதை பார்த்தோம். அதில் 6வது பாசுரத்தில் பிள்ளாய் அப்படின்னு குறிப்பிட்டு எழுப்புறாங்க. இது போல் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி குறிப்பிட்டு எழுதுவாங்க ஆண்டாள். இதில் பார்த்திங்கன்னா பேய்ப்பெண்ணே அப்படின்னு சொல்லி யாரையோ எழுப்புறாங்க. எதனால் பேய்ப்பெண்ணே, அப்படிப்பட்டவங்கள அவங்க என்னன்றதை பார்க்கலாம். கீசு கீஸ் என்னெங்கும் ஆனை சாத்தன். கீசு கீசு அப்படின்னா இப்போ காலையில் முன்னாடியே புல்லும் சிலம்பனக்கான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதாவது பறவைகள்லாம் எழுந்தாச்சு, சத்தம் கேட்கலையா. கீசு கீசுனா ஒரு பறவை மட்டும் எழுந்துக்கல, எல்லா பறவைகளும் எழுந்துடுச்சு இல்லையா, அதனால கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்குதான். கீசு கீசு என்னெங்கும் ஆனை சாத்தன். ஆனைச்சாத்தன்ற அந்த ஒரு பறவை வகையை சொல்கிறாங்க. ஆனைச்சாத்தன் பறவை. பேசின பேச்சரவம் கேட்டலையோ பேய்ப்பெண்ணே. அப்போது அவங்க காலையில் சாப்பாடுக்காக இறை தேடுறதுக்காக போகணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு போகணும். அப்போ அந்த பேச்சு சத்தம் தான் பேசின பேச்சரவம் கேட்டலையோ பேய்ப்பெண்ணே அப்படின்றாங்க. பேய்ப்பெண்ணே அப்படின்னா இந்த இடத்துல வேறு எதுவும் கெட்ட விஷயமாலாம் எதுவும் சொல்லலை. அந்த பெண்ணும் பகவத் அனுபவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த பகவத் அனுபவத்தில் ரொம்ப ஆழ்ந்து போனதுனால சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாங்க. அப்படின்றதுனால பேய்ப்பெண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு திடுக்கிட்டு இப்படி ஒரு கூப்பிட்டா அப்படியே அதிர்ந்து போய் எழுந்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக பேய்ப்பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து. காசும்னா அந்த காசு மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பெண்கள், ஆயர்பாடியில் அந்த பெண்கள் எல்லாம். பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து, கையிலெல்லாம் வளையல், கழுத்துலெல்லாம் காசு மாலை அதெல்லாம் போட்டு வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர், நல்லா கூந்தலெல்லாம் வாசனை மிக்க கூந்தல் இருக்கக்கூடிய ஆய்ச்சிமார்கள். மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. மத்தால் அவங்களும் காலையில் எழுந்து அவங்க வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் இல்லையா, அப்போ அவங்க மத்தால் தயிர் கிடையாது. அந்த தயிர் கிடையும் போது இப்படி இந்த ஒரு கையும் உரசி, அந்த வளையல் உரசி, அந்த கழுத்தில் இருக்கிற காசு மாலையெல்லாம் உரசி, அந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கல, அதைத்தாண்டியுமா தூங்குற. ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. நாயக பெண் பிள்ளாய் என்ன ரொம்ப திமிராப்படுத்திருக்க இப்படி. நாராயணன் மூர்த்தி. நாராயணன் மூர்த்தின்னு இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் கேசவனை நமக்காக இங்கே வந்திருக்காரு. இந்த பூலோகத்தில் கேசவனாக அவதாரம் பண்ணியிருக்காரே. அப்படிப்பட்டவரோட நாம சங்கீர்த்தனம் கேட்கலையா உனக்கு? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. மார்கழி மாதம்ன்றதே அதுக்காக தானே. விடியற் காலை எழுந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி இந்த கலியுகத்துக்கே உகந்தது அதுதானே. அதைத்தானே நமக்கு சொல்லியிருக்காங்க. அது கூடவா உனக்கு கேட்கல? தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். தேசமுடையாய் அப்படின்னா தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தையை தான் தமிழ் படுத்தி தேசமுடையாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால தேஜஸா? இந்த நாம சங்கீர்த்தனம்லாம் கேட்டால் என்ன, நம்ம அந்த அஜ்ஞானம் அந்த இருட்டெல்லாம் தொலைஞ்சு ஒரு ஞானம் பிறக்கும். அந்த ஒரு ஞானத்தோட அந்த ஒரு ஒளியோட சீக்கிரம் எழுந்து வா, திரவேலோர் கதவை திறந்து விடு, நீனும் எங்களோட இந்த மார்கழி நீராடி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுல சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு ஆண்டாள் கூப்பிடுறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.